போனா அது முதலமைச்சருக்கு அதுல பங்கு. கருணாநிதி காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் தம்பி தம்பி எனக்கு இதை கொடு, நான் பார்த்துக்கிறேன். தனியார் பஸ் எல்லாம் ஓடுது பாருங்க, அவங்களுக்குன்னு ரூட்டு கொடுக்குறாங்க, அவங்க சக்சஸாக ஓடுறாங்களே. 2500 1500 5000 ஸ்டாலின் சொல்றாரு. 2500 ரூபா போதாது, 1500 ரூபா போட்டு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் பொங்கலுக்கு இப்ப என்ன கொடுக்குறாரு? மக்கள் பயணம் பண்றதுக்காகவோ அல்லது ஊழியர்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ அவங்க போக்குவரத்து துறையை நடத்தல. சொன்னதை செய்ய மாட்டாங்க. இவங்க ஊரை ஏமாத்துறவங்க. திமுகனாலே ஊழல், சம்பாதிக்கிறது அவங்க குறிக்கோள். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மக்களுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையா அமையும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனால இந்த போராட்டம் பண்றாங்க? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குடிகாரன் அவனுக்கே எதிராக பேசுவான். அவனுக்கே எதிராக அவன் ஆசையாக வச்சிருந்த சட்டையை கிழிப்பான். அவன் ஆசையாக கருத்திக்கிட்டு இருந்த அவன் குடும்பத்தாருக்கு எதிராக பேசுவான், எதிராக செயல்படுவான், கல்லை தூக்கி அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். குடிகாரன் அவனுக்கு எதிராக பேசும். இது குடிகார அரசு, திமுக அரசு. இன்னைக்கு போக்குவரத்து துறை ஊழியர்கள் என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்களோ இது மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அவர் வச்ச கோரிக்கை தான். எடப்பாடி முதலமைச்சர் இவர் எந்த கோரிக்கையை முன்மொழிந்தாரோ அதே கோரிக்கையை தான் முன்மொழிகிறாங்க அவங்க. இப்போ குடிகாரன் ஆயிட்டார் முதலமைச்சர். குடிகார அரசு ஆயிடுச்சு இந்த அரசு. நேர எதிர்த்து பேசுது. இப்போ இதுதான், இது மக்களை முட்டாளாக்குற வேலை. நீங்க இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க, 6 அம்ச கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுக்கணும். இது ரொம்ப தேவையானதுன்னு சொன்னீங்க. பென்ஷன்ல இருந்து அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆன உடனே அந்த தொகையை உடனே வழங்குறதுல இருந்து 6000 பேருந்துகள் ஆள் இல்லாதனால ஓடலை. 15000 எம்ப்ளாயிங்களுக்கு இடம் காலியாக இருக்கு, ஆள் இல்லை. சென்னையில் ஒரு 3000 பேருந்து ஓடணும். அதில் 1000 பேருந்துக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லாதனால ஓடலை. 3ல் 1 ஆள் இல்லாதனால ஓடலை, 3ல் 2 தான் ஓடுது. அதே போல் மாநிலம் பூராவும் ஆள் இல்லை, நியமனம் கிடையாது, காசு இல்லை. ஏன் காசு இல்லை? ஒரு டயரு 500 ரூபா 5000 ரூபான்னா இவங்க போடுறது 50000 ரூபாய். 50000 ரூபாயை போட்டு லட்சம் டயர் வாங்கினேன்னு சொல்லி 500 ரூபா டயரை வாங்குவாங்க. என்ன ஆச்சு பாருங்க. 50000 நாங்கள் வாங்குகிற டயரை 50000ன்னு சொல்லுவாங்க அவங்க. இது தேயாது, ரொம்ப இது அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒரு போலியான டயரை நட்டு ஒரு சும்மா அப்படி பண்ணுறது சும்மா 15 ரூபா, அது 2 ரூபாய்க்கு பொருளை போடுவாங்க. ஒயரு எல்லாமே எல்லாம் கொள்ளையடிக்கிற துறை தானே அது. கொள்ளையடிக்கிறவன் போகணுன்னா அமைச்சரவை அமைச்ச உடனே எனக்கு போக்குவரத்து துறை கொடுக்குறீங்களா, அது எனக்கு மின்சாரத்துறை கொடுக்குறீங்களா? எதுக்கு இவன் போக்குவரத்து துறையை கேட்குறான், எதுக்கு மின்சாரத்துறையை கேட்குறான்னா அவன் சொல்கிறான். அமைச்சர்களே சொல்லிக்கிறாங்க, பேட்டியிலலாம் சொல்லி பேசிக்கிறாங்க, அவங்க மேடையில் கூட பேசுகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் தான் நிறைய வருமானம். எப்படி போக்குவரத்து துறையில் வருமானம் அதிகமாக? அமைச்சருக்கு எப்படி வருமானம் கிடைக்கும்? அரசுக்கு தானே கிடைக்கணும். போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது, மத்திய அரசினுடைய ரயில்வே லாபத்தில் ஓடுது. தமிழக அரசினுடைய போக்குவரத்து நஷ்டத்தில். எப்படி நஷ்டத்தில் ஓடும்? அரசாங்கம் வச்சிருக்க மட்டும் நஷ்டத்தில் ஓடுது. மத்திய அரசு ரயில்வே வச்சிருக்குல்ல, அது லாபம். இந்த மாநில அரசினுடைய போக்குவரத்து துறை மட்டும் நஷ்டம்.
மாநில அரசு போக்குவரத்து துறையை டெவலப் பண்ணணும், முன்னேற்றணும். அதை வந்து புது பஸ் எல்லாம் வாங்கணும், நல்ல அழகாக வச்சுருக்கணும், சீட்டெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி இன்னிக்கிட்டு ஒரு 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 500 கோடியை ஒதுக்கியாச்சுன்னா அதில் ஒரு 400 கோடி இவங்க மந்திரி மாதிரி கையில் எடுத்துருவாங்க. இதுதான் எல்லா இடமே இதான் நடக்குது, எல்லா துறையிலையும் இதான் நடக்குது. ஒரு 500 கோடி ஒதுக்கியாச்சுன்னா 400 கோடி எடுத்துருவான், மீதி 100 கோடி தான் அங்கே இருக்கும். 100 கோடியில் என்ன செய்கிறது? அந்த 100 கோடியில் அதிகாரி கொஞ்சம் பங்கு போடுவான், நமக்கு கொஞ்சம் வேண்டாமா, அவன் ஒரு 25 கோடி செலவு பண்ணுவான். மொத்தத்தில் 500 கோடியில் 25 கோடி தான் செலவு. 400 கோடி மந்திரிக்கு. மந்திரிக்கு போனால் அது முதலமைச்சருக்கு அதில் பங்கு இல்லாமல் முதலமைச்சர் ஒத்துக்குவாரா? அண்ணே நான் பங்கு கரெக்டாக கொடுப்பேண்ணே, எனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுங்க என்ன தம்பி. இப்போ தம்பி தானே, கருணாநிதி காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் தம்பி எனக்கு இதை கொடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன். இதுதான் அவங்க மந்திரிங்க பேசிக்கிறது. இதன் காரணமாகத்தான் போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது. நிறைய தனியார் பஸ் எல்லாம் ஓடுது, திருவள்ளூர் மாவட்டத்திலெல்லாம், திருவண்ணாமலை எல்லா இடமும் ஓடுது, தனியார் பஸ் எல்லாம் ஓடுது பாருங்கள். அவங்களுக்குன்னு ரூட்டு கொடுக்குறாங்க, அவங்க சக்ஸஸாக ஓடுறாங்களே. அவங்க பஸ்ஸில் போனால் அவங்க பஸ் கரெக்டாக வருது, அதில் தான் போகணுன்னு நினைக்கிறாங்க பயணிகள். அவங்க கம்பெனி எப்படி நடக்குது? லாபமாக நடக்குது. 10 பஸ் போன வருஷம் வச்சுருந்தா அந்த வருஷம் 2 பஸ் அதிகமாக வாங்கியிருக்கான், 15 பஸ் ஆகிட்டான், 12 பஸ் ஆகிடுச்சு, அப்படி கூட்டிக்கிட்டே போகுது. இங்கே என்ன ஆகுது? 6000 பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை. என்ன நிர்வாகம் இது? நான் சொல்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லி இதுல நீங்க லஞ்சம் வாங்குறதுக்காகவே இந்த துறையை வச்சிருக்கீங்கன்னு யாரு சொன்னா? மு க ஸ்டாலின் சொன்னார். அப்ப எடப்பாடி முதலமைச்சர் ஏன் இந்த ஊழியர்களுக்கு இதெல்லாம் தரக்கூடாதா? தரணும் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னாச்சு? பொங்கல் இனாம் ஒரு 2500 ரூபா கொடுக்குறாங்க, கூட ஒரு 1500 ரூபாயை போட்டு 5000 ரூபாயை கொடுக்குறதுக்குன்னு யாரு? ஸ்டாலின். 2500 1500 5000மா? ஸ்டாலின் சொல்றாரு. திமுக எவனாவது இதுக்கு விளக்கம் சொன்னாரா? அவர் கணக்கு வழக்கு தெரியாதுங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதுங்க, சொல்லணும்ல. ஒருத்தரும் சொல்லல. 2500 ரூபா போதாது, 1500 ரூபா போட்டு 5000 ரூபாயை கொடுக்கணும்னு சொன்ன மு க ஸ்டாலின் பொங்கலுக்கு இப்போ என்ன கொடுக்குறாரு? 1000 ரூபா கொடுக்குறாரோ? போன வாட்டி ஒன்றும் கொடுக்கல, இந்த வாட்டி 1000 ரூபா கொடுக்குறாரு. போன வாட்டி ஒன்றும் கொடுக்கல, இந்த வாட்டி 1000 ரூபா கொடுக்குறாரு. அதுவும் 6000 நாங்க ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, மழை வெள்ளத்துக்காக கொடுத்துருக்கோம். அதனால 6000 இவங்க எங்க கொடுத்தாங்க? நிதி பற்றாக்குறைன்ற மாதிரி சொல்றாங்க. 6000 ரூபாய் இவங்க காசே கிடையாது, அது மத்திய அரசினுடைய நிதி. மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து எடுத்து தான் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. 450 கோடி. அதுல வேற சென்னையில ஒரு 4000 கோடி, ஒரு 4000 கோடி அப்படியே அபேஸ் பண்ணிட்டாங்க. 4000 கோடிக்கான வேலை எங்க நடந்திருக்கு? இங்க நடக்கலையே. இதெல்லாம் இப்படி கிடக்கு, இப்படி வருது, வீட்டுக்கு தண்ணி வருது, ஐயா என்னையா பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் வளர்றாரு. 98% முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவர், 98 முடிஞ்சு போச்சு, மொத்தம் காலி அப்படின்னுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சவர், என்னங்க இப்படி கிடக்குது, தண்ணி முட்டளவு வந்துடுச்சு, இடுப்பளவு வந்துடுச்சு, வீடெல்லாம் முங்கி போச்சு அப்படின்னுட்டு அழுத உடனே அவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் 98 முடியலை, 42 தான் முடிஞ்சிருக்கு, இந்த பணம் இருக்கு பாருங்க அப்படிங்கிறாரு. ஏது பணம் அது? மத்திய அரசு நிதி. அது 4395 கோடி மத்திய அரசு 2015 வெள்ளம் வந்து அழிவு ஏற்பட்டதுனால 4395 கோடியை மத்திய அரசு ஒதுக்கிச்சு. அப்போ 2015 வெள்ளம் வந்துடுச்சு இல்லை, அவ்வளோ சிக்கல் வந்துடுச்சு இல்லையா? இது அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம கூட வீட்டில் தண்ணி வந்துடுச்சுன்னா அந்த பக்கம் இதை அடைக்கணும்ப்பா, இங்கே கல் வைக்கணும், இதில் ஒரு செங்கல் போட்டு ஒரு கட்டிடணும், இதை கொஞ்சம் உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்ல. முடிவு பண்ணி நம்ம வீடை நம்ம ரெடி பண்ணிக்கிறோமா இல்லையா? அடுத்த மலைக்கு
2015 அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு மத்திய அரசுகிட்ட இருந்து இவங்க என்ன பண்ணாங்க? எந்த ஏற்பாடும் பண்ணல. அப்படியே தான் இருக்கு. பணம் எது வந்தாலும் பாக்கெட்ல போயிடும். இதுதான் திமுக அரசு. கருணாநிதி அரசு அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா அவரு என்ன சொன்னார்னா, ஊழலை பற்றி சொல்லும் போது அவரு என்ன சொன்னார்னா, தேன்குடுவையில கையை விடுறவன் நக்காமலா இருப்பான், ஊழல் பண்ணதான் செய்வோம். இதுதான் கருணாநிதி சொன்னாரு. இது கருணாநிதி அரசு தானே, கருணாநிதி பையன் தானே நடத்துறாரு. இப்ப பேரனையும் கூட்டி வந்திருக்காங்க, இவங்க தலைமை தானே. அப்ப கருணாநிதியினுடைய கொள்கைப்படி நடக்கிறது ஊழல் தான். ஊழல் இல்லாம திமுகவால இருக்க முடியாது. இந்த போக்குவரத்து துறையை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வச்சிருக்காங்களே ஒழிய மக்கள் பயணம் பண்றதுக்காகவோ அல்லது ஊழியர்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ அவங்க போக்குவரத்து துறையை நடத்தல. அவங்க அதுல பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மு.க. ஸ்டாலினை, நீங்க எடப்பாடி ஆட்சி நடந்தப்போ இதே போக்குவரத்து துறையில இதே ஊழியர்களுக்கு இவங்க போராட்டம் நடத்தியப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அதை செய்யுங்க. நீங்க சொன்னதை வாட்ஸ்அப்ல திருப்பி பாருங்க, உங்க பத்திரிகையில பாருங்க, முரசொலியில பாருங்க. அதை செய்யலாம்ல. செய்ய மாட்டாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க. இவங்க ஊரை ஏமாத்துறவங்க. திமுகனாலே ஊழல், சம்பாதிக்கிறது அவங்க குறிக்கோள். சம்பாதிக்கிறதுல ரொம்ப வாய்ப்பானது 2 இருக்கு, நிறைய இருக்கு. இந்த கனிம வளம் சுரண்டுறது, மணல், கிரானைட்டு நிறைய இருக்கு. என்னவோ ஒரு சாமானியன் நான். பொதுவாக அப்படி பேசிக்கிறாங்க. அந்த போக்குவரத்து துறையில் நிறைய பணம், அதே போல் மின்சாரத்துறையில் நிறைய பணம் அப்படின்னா கனிம வளத்துறையில் பணம் குறைவா? அங்கேயும் அதிகம் தானே. அது ஒன்றுக்கு ஒன்று போட்டி தான். ஆக திமுகனாலே பணம் தான். அதாவது 1,38,817 கோடி, 1,00,000 கோடி, 1,38,817 கோடி திமுக காரங்க 12 பேருக்கு சொத்து. என்ன 300 பேர் பட்டியலில் இருக்காங்க. மக்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார், பினாமிங்க இருக்காங்க 300 பேர். ஆளுநர்கிட்ட பட்டியல் கொடுத்துருக்காரு. 12 பேருக்கு கணக்கு இவ்வளவு. 1,38,317 கோடி எத்தனை பேருக்கு? 12 பேருக்கு. இன்னும் ஒரு 300 பேர் இருக்கு கணக்கு. எவ்வளவு எவ்வளவு பணம்! திமுக காரங்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் புடுங்கணும்னு வச்சுக்கிடுங்க. ரொம்ப சொகுசு பஸ் மாதிரி அரசு பஸ் ஃப்ரீயா விடலாம். எத்தனை வருஷத்துக்கு? 1000 வருஷத்துக்கு விடலாம். கட்டணமே வசூலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் எம்ப்ளாய்க்கும் நல்ல சம்பளம் கொடுக்கலாம். பொங்கல்னு வந்தா ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்துடலாம் போனஸ். திமுக பணத்தை புடுங்கினா, திமுக காரன் சுரண்டி வச்சுக்கிற புடுங்கினா இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு 2 லட்சம் ரூபா போனஸ் வரும். சம்பளம் பாக்கி இல்லாமல் வரும். நல்லா வரும், நல்லா பண்ணலாம். அவ்வளோ பணம் பிடிங்கி வச்சிருக்காங்க, சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. சும்மா இவங்க கிட்ட போய் நீ அதை செய் இதை செய், திமுக ஏதாச்சும் எடுக்கணுமா எடுப்பான், கொடுக்கறத கொடுக்க மாட்டான். அதனால திமுக அரசு எனக்கு இதை நிறைவேற்று, முட்டாள்தனம். அதை பண்ணாதுங்க. நான் அந்த அரசு ஊழியர்களை கேட்டுக்கிறேன், ஏன் அதை பண்றீங்க? திமுகவே வெளியேறு அப்படி கவசம் போடுங்க. திமுகவே வெளியேறு என்று அரசு ஊழியர்கள் கோஷம் போடணும், வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்டு அவன் கொடுக்க மாட்டான். திமுக வராது, திமுக எடுக்கும், கொடுக்காது. இதை அரசு ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 பொங்கல் வந்தாச்சு, இப்ப முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க இருப்பீங்க? எப்படி பண்ணுவீங்க? இப்பவே இவ்வளவு கடல்ல கிடக்குது போக்குவரத்து துறை, இப்பமா அதுல கையாடல் தானே பண்றீங்க. இப்பமா அது லாபத்துல போகலையே. லாபம் இல்லாம எப்படி நீங்க கொடுப்பீங்க? லாபம் இல்லாம எப்படி கொடுக்க முடியும்? போக்குவரத்து துறை நஷ்டத்துல போகும்போது எப்படி கொடுப்பாங்க? லாபத்துல நடத்துற ஆளை பாருங்க. அண்ணாமலை இருக்காரு, அவரு முதலமைச்சரா வந்தா போக்குவரத்து துறை லாபத்துல ஓடும். அப்ப தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
அப்ப நஷ்டத்துல ஓடுறதுக்கு இந்த தமிழக அரசு தான் காரணம்னு சொல்றீங்க நீங்க? 100% அவங்க தான் காரணம். கண்ணுக்கு தெரிஞ்சு திருடுறாங்க, எப்படி லாபத்தில் ஓடும்? கண்டிப்பா சார். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.